இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இறப்பு வேண்டும் என்று நான் தினந்தோறும் பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ இரக்கம் வரவில்லை. இதுதான் நாம் பார்த்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகள் அனைவருடைய கோரிக்கை. நான் ஒரு 5 நாட்கள் இந்த மாரடைப்பினால் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழல். அந்த 5 நாட்களில் விதவிதமான மனிதர்களை சந்திக்க வேண்டிய காலகட்டாயம் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ அந்த மனிதர்களுக்கு அரசு மருத்துவமனையை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா கேட்கவே வேண்டாம். டாய்லெட்டு கன்றாவியாக இருக்கும். அப்புறம் வீட்டிலேருந்து வர்ற அவங்களுக்கு அந்த திடீர் வேலை போயிடுச்சு, தினசரி கூலிக்காரங்க எல்லோரும் அந்த அரசு மருத்துவமனை இருக்குவீங்க, வருமானம் போச்சு, தம்புட்டு நகை கூட இருக்காது. அந்த லேடிஸ் வந்தாங்கன்னா அப்படியே பார்க்க பாவமாக இருக்கும். ஒரு கழுத்து காதல் கடுக்குன்னு கூட இருக்காருங்க. அவ்வளோ கண் கட்டிய வரைக்கும் எல்லாம் பரம ஏழைங்க, வறுமையின் விளிம்பில் வளரவைங்க. அவங்க நடுவில் நானும் போக வேண்டிய சூழல். ஏன்னா நானும் வறுமையின் விளிம்பில் தான் வாழறேன். இந்த மாதிரியான ஆஞ்சியோகிராம் எடுக்கணும்னா எனக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது 50,000 ரூபாய் கிட்ட வச்சுக்கணும். 35,000 ரூபாய் கம்மி ஆஞ்சியோகிராம் கிடையாது. கேவலமாக எடுத்தால் கூட 35,000. அதனால் அங்கே போய் எடுத்தேன். 5 நாள் தங்கியிருந்தேன். 5 நாள் என் மனைவி வந்துட்டு போனது அடைஞ்சது அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபாய் தான் செலவாச்சே ஒழிய 25,000 ரூபாய் எனக்கு மிச்சம் தானே. எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, நான் கடவுளாக இருந்தால் எப்படி மரணம் வேண்டும் என்று கதறுபவர்களுக்கு கொடுத்துருவேங்க. உண்மையிலே கொடுத்துருவேன். உலகில் ரொம்ப கொடுமையானது வலிகள், வேதனைகள், பாடுகள், இவைகளோடு வாழ்வன். ஒரு ஜீவன் வாழறது ரொம்ப கொடுமையானது. சரி, இது எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டில் இவர்களைப் போல யாராவது நோயாளிகள் இருக்கலாம். இவர்களைப் போல் வேதனைகளில் இருக்கலாம். முடிஞ்ச உதவி செய்யுங்க. முடியலன்னா தயவு செய்து வார்த்தைகளாவது மூலமாக அன்பாக பேசி உதவி செய்யுங்க. எரிஞ்சு விழுந்துடாதீங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா அதோட வலியும் வேதனையும் கண்ணால் கண்டவர்னால். என் கண் முன்னாடியே ஒருத்த ட்ரெயினில் ஒரு நடிகர் மாரடைப்பில் இறந்து மாரடைப்பு மூலமாக எப்படி சாபாங்குங்கிறதையும் எனக்கு காட்டினவர். அதனால தான் எனக்கு இன்னும் அந்த முதுகு வலி வலிக்கும்போது தினமும் நான் இப்போ வலிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேசும்போது நான் தினம் பிரபஞ்சத்தை பார்த்துட்டு தான் கேட்குறேன். எனக்கு இறப்பு கொடு, இறக்கம் காட்டு. இதுதான் என் பிரார்த்தனை. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்காக.